இன்னைக்கு என்னோட வண்டியில் சிக்கன் குழம்பு, சிக்கனோட ஈரல், இதுதான் ஈரல், சிக்கனோட தொடை, சிக்கனோட கால், எல்லாத்தையும் போட்டுற வேண்டியது தான். சிக்கனோட எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு சிக்கன் குழம்பு. இது உருளைக்கிழங்கு, இது சிக்கனோட ரெக்கை, போட்டு 3 வேளைக்கும் வச்சிக்க வேண்டியது தான். நைட்டுக்கு வரையும் சாப்பிட்டுக்கலாம், காலையிலையும் சரி மத்தியானமும் சரி நைட்டுக்கு வரையும் சாப்பிட்டுக்க வேண்டியது தான். வாசனை தூக்குது, எனக்கு தான் தெரியும். வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அம்பிட்டு தான் போட்டு தாக்கு. நல்லா கொதிக்கிட்டோம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்குதா சிக்கனு? கொதிக்கிட்டோம். ஒரு 2 மாதமாக ஒன்றும் கறி குழம்பு வைக்கவே இல்லை. மீன் குழம்பு வச்சு 2 மாதம் ஆகிடுது. மீன் குழம்பு வைக்கணும். இன்னொரு நாளைக்கு மீன் குழம்பு வச்சு வேண்டியது தான். நல்லா கொதிக்கணும். கொதிக்கிட்டோம், நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா சாப்பிட வேண்டியது தான். இன்னைக்கு ஒரு புடி. யார் நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம். ஒரு 3/4 கிலோ எடுத்தோம், 180 ரூபா. 3/4 கிலோவே 180 ரூபா வைக்கிறான் சிக்கனு. நாட்டுக்கோழிலாம் வாங்காதீங்க. நாட்டுக்கோழியும் பாய்லர் கோழியும் ஒன்று தான். ஆனால் நாட்டுக்கோழி 500 ரூபா சொல்லுவான். ஆனால் நாட்டுக்கோழி கிடையாது. அதுவும் வந்து பாய்லர் கோழியை வளர்க்குற மாதிரி தான் வளர்க்குறாங்க. நாட்டுக்கோழினா கிராமத்தில் இருக்குது பாரு கோழி, நம்ம கோழி அதாவது தெருவில் மேயும் பாரு, அந்த கோழி தான் ஹெல்த்து. நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு கோழி கடையில் விற்கிறாங்க பாரு, அது எல்லாமே பாய்லர் கோழி தான். அதுவும் சேர்ந்தது, அது ஒரு கிராஸு. அதெல்லாம் யாரும் வாங்காதீங்க. அதுக்கு பாய்லர் கோழியாக வாங்கி சாப்பிட்டு போகலாம். இது 200ரூவானா அது 400 ரூபா, ரெண்டும் ஒன்று தான். அப்படி கோழி வாங்கினுச்சுன்னா கிராமத்தில் போயிட்டு ஊரில் வச்சுருப்பாங்க வீட்டில், அந்த மாதிரி கோழி வாங்கி நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. கடையில் விற்கிற கோழி ரெண்டும் ஒரே ரேட்டு தான். ஆனால் இது 200, அது 400. அது வாங்கவே வாங்காதீங்க, தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்கிறேன்.